ஆக்டர் கார்த்திக்கோட ஆக்டிங்ல லாஸ்ட் வீக் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆன மெய்யழகன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்துல வந்து டிலைட் சீன்ஸ், அதாவது இந்த படத்தை பொறுத்தவரை ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் கிட்ட இருந்தது. ஸோ ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூக்காக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரன்னிங் டைம் குறைச்சி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டிலைட் சீன்ஸ் வந்து இப்போ வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் பிரியம் குமார். இந்த படத்துக்கு நம்ம கோபி வசந்தா மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கார்த்திக், அரவிந்த் சாமி, ராஜ் கிரண், ஸ்ரீதிவ்யா, சரண் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தேன். நான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ரன்னிங் டைமில் தான் நான் பார்த்தேன். ரொம்ப டீசெண்டாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருந்தது. என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு 5க்கு 3.5 ரேட்டிங் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங் பிளேஸ்மெண்ட்டு வேறு லெவல் சொல்லி ஆகணும். அது நம்ம உலகநாயகனோட வாய்ஸ் வர சீன்ஸ்லாம் வந்து கூஸ் வம்ஸாக தான் இருந்தது. எப்படியும் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக ஆல்ரெடி பார்த்துட்டிங்களா, இல்லை நீங்கள் ஓடிடிக்காக வெயிட் பண்ணீங்களா, இல்லை தேட்டரில் போய் பார்க்க வெயிட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்டர் நெல்சன் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மேலே நிறைய ரூமர் போயிட்டுருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெயிலர் 2 ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கார். உக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குதுன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. அதாவது ஆஃப்டர் ஜெயிலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நடக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம அனிருத் மியூசிக் போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. நம்ம அனிருத், நம்ம நெல்சன், திலீப் குமார்னா இவங்க 2 பேர் காம்போவும் டிஃப்ரெண்ட்டான காம்போ. கண்டிப்பாக வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இவங்க கூட நம்ம மாஸ் ஹீரோ ஜூனியர் என்டிஆர் சேரும் போது வேறு மாதிரி சம்பவம் தான் இங்கே கிரியேட் ஆகும். கண்டிப்பாக வந்து இவங்களோட காம்போ தரமாக தான். நீங்கள் இந்த 2 பேரோட காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.